நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது வந்து நம்ம தளபதி மேலே வந்து வன்மம் அப்படின்றது வந்து நிறைய நடிகர்களுக்கு இருக்குது அப்படின்றதுலாம் நான் நிறைய டைமில் வந்து சொல்லியிருக்கேன். யாருக்கு தான் இல்லை என்ன சொல்லுங்கள். தமிழ் சினிமாவில் வந்து 35 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு சின்ன இடத்துலேருந்து வந்து பெரிய இடத்துக்கு தமிழ் சினிமாவோட நம்பர் 1 ஸ்டாராக இருக்கார். அது மட்டும் கிடையாது, அரசியலுக்கும் போயிட்டார். அரசியல் மட்டும் போயிட்டு சாதாரணமாக கிடையாது, அங்கேயுமே வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து சொல்கிறதால வந்து பாதி பேருக்கு வந்து வயிறு எரியுது. என்னடா அது நம்ம கூட இருந்த ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து சிஎம் ஆகிற அளவுக்கு வந்து போயிருக்காரு, நம்ம இன்னும் இப்படியே இருந்துகிட்ருக்குமே அப்படின்னு வந்து ஒரு பயம் அப்படின்றது இருந்துகிட்ருக்கு இல்லைங்களா. அதனாலேயே நிறைய பேர் வந்து அவரை எதிர்த்தா நம்மளும் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம். அதாவது விஜய் வந்து பாராட்டினாலும் சரி தான், விஜயை வந்து எதிர்த்து பேசினாலும் சரி தான், உங்களுக்கு வந்து ஃபேமஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் அதை எதிர்பார்த்தா நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நம்ம ரஜினி தாத்தா இருக்கார் இல்லைங்களா, ரஜினி தாத்தா, ஏன் எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் தாத்தாங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லலாம். 75 வயசு உள்ளவர் வந்து நாங்கள் தாத்தான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் என்ன இப்போ தான் ஒரு 40ஆவதா இல்லை 45ஆவதா இல்லை 50ஆவதா அண்ணான்னு சொல்கிறதுக்கு. 75ன்னா தாத்தா தான். எங்கள் வீட்டில் வந்து 75 ஆனவங்களை வந்து தாத்தா தான் நான் கூப்பிடுவேன். அதனால் ரஜினி தாத்தா அவர் வந்து கிடைக்கிற கேப்லலாம் வன்மத்தை கக்கிட்டு போயிடுவார். ஆனால் வந்து அப்படியே பூசி மழிப்பிட்டு இருக்கார். என்னென்னா சினிமா இருக்கட்டுங்க, சினிமாவில் வந்து தளபதி விஜய் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து உச்சமாக இருந்துகிட்ருக்காரு. ரஜினி தான் இருந்தார் இதுக்கு முன்னாடி. இப்போ தளபதி வந்ததால் தளபதி விஜய் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதையே வந்து அவரால் வந்து தாங்கிக்க முடியலை. என்னடா அது நமக்கு பின்னாடி வந்த ஒருத்தன் வந்து நம்மளையே வந்து பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்பர் 1 இடத்துக்கு போயிட்டானே, அரசியலுக்கும் வந்து போயிட்டானே, நம்மளால் போக முடியல, நம்ம வந்து போகிறோம்னு சொல்லிட்டு வந்து போக்கு கட்டிட்டு நம்ம ரசிகர்கள் வந்து ஏமாற்றிட்டுமே அப்படின்னு வந்து அவருக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இருந்துகிட்டு இருக்கு போல். அதனாலே கிடைக்கிற கேப்பில் வந்து விஜய் பற்றி தப்பாக வந்து பேசிகிட்டு தான் இருக்கட்டும். ஜெயிலர் படத்தில் இந்த காக்கா கழுகு பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போயே வந்து இதை பற்றின அந்த பேச்சாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ ஒருபடி மேலேயே போய் இப்போ ரீசெண்டாக ஆதவ அர்ஜுனன் தெரியும் இல்லைங்களா, ஆதவ அர்ஜுனா அவர் வந்து யாரை நம்ம ரஜினிக்கு வந்து சொல்லியிருந்தார், ரஜினி சாரை வந்து மிரட்டி தான் வந்து திமுக அரசியலுக்கு வர விடாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாருங்க இல்லைங்களா. அதுக்கு பிறகு இதை வந்து இது ஆக்சுவலாக ஒரு விஷயமே கிடையாதுங்க, இது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் இதை ஒரு பெரிய விஷயமாக ஆக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது அங்கே நிறைய பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, நிறைய பேர் வந்து செத்துட்ருக்காங்க, கற்பழிப்பு நடக்குது, கொலை நடக்குது, இதெல்லாம் யாரும் பேசவே கிடையாது. ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினி வந்து அப்படி சொல்லிட்டாரு. ஐயோ இது எவ்வளோ பெரிய விஷயம், நான் சாப்பிட்றதுக்கு சோறு இல்லையே, நான் இனிமேல் ஒரு வேளை சோப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், நான் வந்து என்ன பண்ண முடியும், வாழ்க்கை எப்படி, அந்த லெவலுக்கு வந்து இது ஒரு விஷயமா, ஒரு பொது விஷயமா இதை எடுத்து பேசிட்டு இருந்தானுங்க. ஆனால் இதை வந்து ரஜினி சார் இன்றைக்கி முழுசாக ஒரு வன்மத்தை கைக்கிட்டார். என்ன ரஜினி தாத்தா இன்றைக்கி ஒரு வன்மத்தை கைக்கியிருக்காரு. அவர் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் வந்து என்னை பற்றி அவதூறு பரப்புன ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து நான் கடுமையாக வந்து கண்டனம் தெரிவிக்கிறேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ரஜினி சாருக்கு ஆதரவு, அதெல்லாம் அரசியலுக்கு தாங்க. இதை வந்து இந்த மாதிரி பேசினா அரசியல் ஆதாயம் கிடைக்குன்றதுக்காக தான் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதையும் வந்து நிறைய பேர் வந்து ரஜினி எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம், ரஜினி வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம், ரஜினி எப்படி சொல்கிறதெல்லாம் தப்புங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து முட்டு கொடுத்துட்ருக்கானுங்க. நல்ல விஷயம், ரஜினி சார் பெரிய ஆக்டரு, நடிகர் எல்லாம் ஓகே. ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து கவனிக்கணும். என்னன்னா எலெக்ஷன் வர இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இப்போது ரஜினி சாரோட அஃபிஷியல் அவருடைய ஐடியிலேருந்தே இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்திருக்கு. தாவேக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. தாவேக்காவில் மேலிடத்தில் இருக்க ஒருத்தவர் என்னை பற்றி அவதூறாக பேசியிருக்காரு, இது வந்து வன்மையாக கண்டிக்கிறேன், எனக்கு ஆதரவு அளிச்ச எல்லாத்துக்குமே வந்து நன்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் நன்றி சொன்னது அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. அவங்கள பற்றி ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, உரிமை இருக்குது, எல்லாமே இருக்குன்னு வச்சிங்க. நான் என்ன கேட்குறேன், சீமான் தெரியுமா, சீமானு இல்லை ரஜினி ரசிகர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியும் சீமான் இருக்கார்ல, சீமானு அந்த ஆள் உங்களை போட்டு என்ன கிழிச்சாரு. அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னதிலிருந்து வந்து சீமானு போட்டு கிழின்னு வந்து ரஜினியை கிழிச்சார். அது மட்டும் கிடையாது, மராட்டியன், கன்னடன், என்னென்ன வார்த்தைலாம் வர முடியுமோ அவ்வளோ கொச்சையாக இந்த சாட்டை துறைமுருகன் இருக்கான் இல்லைங்களா, அவன்லாம் வந்து வாய்க்கு வந்தபடி பேசினான். அசிங்கமாக சொட்டை அது இதுன்ட்டு வந்து பச்சையாக பேசினானுங்க. கெட்ட வார்த்தை முதற்கொண்டு நாம் தமிழர்கள்லேருந்து வந்து அவ்வளோ கிழிச்சாங்க. சீமானை வந்து அந்த கிழிச்சார். அவர் கிழிக்காத வார்த்தையே கிடையாது. ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுலேருந்தே வந்து தமிழன் தான் வந்து தமிழ்நாட்டை ஆளணும், நீ என்னடா நீ இங்கிலாந்தில் வந்து பண்ணிகிட்ருக்க, சுடுகாடு செத்து போயிடணும் போனோம், அந்த அளவுக்கு வந்து வன்மத்தை கேட்க நான் வந்து ரொம்ப கம்மியான வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்கேன். அதை விட பல மடங்கு வந்து
பச்சை பச்சையாக அவ்வளோ கேவலமாக வந்து பேசியிருந்தான். யார்? நாம் தமிழராக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சிகளோட எல்லாருமே இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், சீமனாக இருக்கட்டும், எல்லாரும் அப்படி தான் வந்து பேசியிருந்தானுங்க. ஆனால் அவனுங்களை எதிர்த்து ஒரே ஒரு போஸ்ட் இல்லை, அவனுங்களை எதிர்த்து ஒரே ஒரு கண்டனம் இல்லை, அவனை எதிர்த்து ஒன்று கூட பேசலை. ஏன் இன்னும் ஏங்க சீமானை கூட்டு வச்சு பேசியிருக்காரு. யார்? ரஜினிகாந்த். சீமானை கூட்டு வச்சு அவருடைய வீட்டில் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துருப்பீங்க. அந்த 2 பேரும் சந்தித்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப மரியாதையாக பேசுனதாக இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு வார்த்தை பேசவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட துரைமுருகன் இருக்கார் இல்லையா, டிஎம்கேல எம்பியாக இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பல்லு போன வயசில் அவன்லாம் வந்து சினிமாவில் வந்து டை அடிச்சுட்டு தாடி வச்சுக்கிட்டு ஹீரோவாக நடிச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு வந்து ரஜினியை பற்றி வந்து பேசியிருந்தார். அதுக்கு வாயை திறக்கலை ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் நம்ம வாயை திறக்கவே கிடையாது. இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து அவர் தான் அரசியலுக்கு இவர் வரேன்னு சொன்னதுலேருந்து அவரும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். அதை எதிர்த்து ஒரு போஸ்ட் போடலை, அதை எதிர்த்து ஒரு வீடியோ போடலை, அதை பற்றி பேசவே கிடையாது. இன்றைக்கி அதே எடப்பாடி பழனிசாமி வந்து ரஜினிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காராமா. அதை வந்து பெருமையாக எடுத்து போட்டு தன்னுடைய அந்த போஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, எனக்கு ஆதரவு கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி அப்படின்ட்டு வந்து. அதாவது பாருங்கள், வன்மம் அப்படின்றது இதுதாங்க வன்மம். அரசியலுக்கு வந்து இன்னும் தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது. இப்போ வந்து எவ்வளோ நெகட்டிவிட்டி, அவரை வந்து ஒழிச்சிடணும், கரூரோட ஒழிச்சிடணும்னு நினச்சாங்க, அது வந்து முடியலை. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, அது முடியலை. சிபிஐ என்கொயரி அதை வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தாங்க, அதுவும் வந்து முடியலை. ஜனநாயகன் படத்தை ஒழிச்சிட்டா முடிச்சிடலாம், இதை வச்சு நம்ம பிஜேபி கூட்டணிக்கு வர வச்சிடலாம், இல்லை அரசியல் வச்சு ஓட விட்டுடலாம் அப்படின்னு நினச்சாங்க, அதுவும் வந்து முடியலை. சர்டிஃபிகேட் இந்த செகண்ட் வரைக்கும் கொடுக்கவே கிடையாது. அது என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, அதுவும் வந்து முடியலை. ஃபேமிலி இஷ்யூ வச்சாச்சும் ஒழிச்சலன்னு நினச்சாங்க, சங்கீதா, த்ரிஷா அப்படின்ட்டு வந்து கடைசி வந்து அதையும் வந்து பண்ண முடியலை. இப்போ கடைசி ஆயுதமாக சினிமாவில் இருக்க நடிகர்களை வச்சு வந்து பேச வச்சுட்ருக்காங்க விஜய்க்கு எதிராக. ஆனால் மக்கள் பார்த்துட்டு தான் இருந்துகிட்ருக்காங்க. ரஜினி தாத்தா அவங்களையும் வந்து பார்த்துட்டு தான் இருந்துகிட்ருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ சைலண்ட்டாக மூடிக்கிட்டு இருந்தீங்க, கரூர் விஷயத்தில் எவ்வளோ வேகமாக வந்து பொங்கினீங்க. அதே தான் கரூர் விஷயத்தில் தமிழ்நாட்டில் 1000 பெண்களுக்கு வந்து பாலியல் தொல்லை நடக்குது, கொலை நடக்குது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் வந்து கதறிட்டு இருக்காங்க. அதை பற்றி போஸ்ட் போட வக்கில்லை, அதை பற்றி போஸ்ட் போட துப்பு இல்லை. இது ஆதவ அர்ஜுனா வந்து ஏதோ வந்து பேசிட்டாராம். அதுக்கு வந்து நம்ம ரஜினி சார் வந்து பொங்கிக்கிட்டு வந்து எவ்வளோ ஒரு வன்மம் தாங்க இது. எவ்வளோ ஒரு வன்மம், எவ்வளோ ஒரு கேடுகட்ட வன்மம் அப்படின்றது மட்டும் பாருங்கள். மக்கள் பார்க்குறாங்க, உங்களோட நடவடிக்கை பார்க்குறாங்க, நீங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கீங்கிறது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு பதிலடி அப்படின்றது வந்து இந்த எலெக்ஷன்ஸில் வந்து கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ மக்களே, நீங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ரஜினி எவ்வளோ பேர் என்னென்னமோ கீழ்ச்சிருக்காங்க, வாயை திறக்கலை. விஜய் பற்றி அந்த ஆள் வந்து தப்பாவோட பேசல, ஆதவ அர்ஜுனா ஒரு பொதுவான கருத்தை வந்து சொல்லியிருந்தார். அதுக்கு இவ்வளோ கொந்தளிச்சு அப்படி இப்படின்னு வந்து இதை பற்றி நான் இதுக்கப்புறம் வந்து இதை ரன் பண்ண விரும்பலை, பேசவும் விரும்பலை. எவ்வளோ ஒரு வன்மம், விஜய் வந்து ஜெயிச்சிடக்கூடாதுன்றது எவ்வளோ வன்மம்னு பாருங்கள். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.